தற்பொழுது பெய்து வரும் கடும் மழை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் உள்ள தாழ்நில பகுதியில் இருப்பவர்கள் இவ்வாறு பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். வெள்ளம் வீட்டை சூழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள மக்கள், பெய்த கடும் மழை காரணமாக மக்கள் குடியிருப்பு பகுதியில் உள்நுழைந்த முதலை ஒன்று சில கோழிகளை வேட்டையாடியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். வீட்டுக்குள் நுழையாதவாறு வேலியில் கட்டப்பட்டிருந்த வலையில் சிக்குண்ட நிலையில் முதலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். இது ஒவ்வொரு மாறிக்கும் இதில் தண்ணி நடுகவும் நிரம்பி நிற்கிறது. நான் ஜிஎஸ்டையும் 2-3 தூரம் அறிவித்தேன். நான் மற்ற ஆர்டிஎஸ்காரர்கிட்ட அறிவித்தேன். நான் இந்த களி வாய்க்கால் நெடுகளும் இஞ்சால பக்கம் அங்கேருந்து வரக்குள்ள தரமுறம் 10 யூனிட்டில் இடது பக்கம் ஒரு நெடுக இதில் தண்ணி நிரம்பி நிற்கிறது. மற்ற புள்ளையில பக்கத்தில் வச்சிருக்கிறோம். நாங்கள் முதலில் ஆக்கின நாய்களை பிடிக்கும், கோழிகளை பிடிக்கும், அப்படி புள்ளையில நாளைக்கு பிடிக்கும். எங்களுக்கு சரியான பாதுகாப்பு பிரச்சனை. இந்த களி வாய்க்கால் இருக்க எங்களுக்கு செய்து தருவோம் கட்டாயம். 5 யூனிட் தருமபுரத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் மழையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ புதிக்க வந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு உதவியை செய்யலாம் தானே. வருஷம் நாங்கள் இதே மாதிரி தான் கண்டிஷனில் இருக்கிறோம். போனால் பள்ளிக்கூடம் 3 நாள் 4 நாள் மழையில் கூட வெள்ளத்தில் வந்து கிடக்கிறோம். ஒரு ரோட்டையோ இல்லை எங்களுக்கு ஒரு உதவியோ இல்லை. பாருங்கள், எங்களோட வெள்ளத்தில் நாங்கள் எப்படி மிதக்கிறோம்ட்டு சின்ன பிள்ளைகளோடையும் வேலை வெட்டி இல்லாமையும் சாப்பாட்டுகளுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இந்த மத்தியில் நாங்கள் இருக்கிறோம். பார்த்து வாக்கு போடுற நேரம் மட்டும் வந்து அதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்கன்ட்டு ஒரு கேட்பீங்க. மற்ற நேரத்துக்கெல்லாம் ஆக்களை காண கிடைக்காது. ஏன் இப்படி செய்கிறீங்க? எங்களுக்கு பார்த்து ஒரு உதவியே செய்யலாம் தானே. நீங்கள் நாங்கள் இப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு நெடுக வந்து உங்கள்கிட்ட மண்டாடி கேட்டுக்கொண்டு இருக்கணுமா? எலெக்ஷன் போட இருக்கக்குள்ள நீங்கள் வந்து கேட்குறீங்க. மற்ற நேரங்களில் எங்களை கைவிட்டுறீங்க. வடிவாக பாருங்கள், இந்த வெள்ளத்துக்குள்ளே இப்படி மிதந்து கிடக்கிறோம்னு பாருங்கள். இந்த சின்ன பிள்ளையெல்லாம் இப்படி ஒரு பள்ளிக்கூடம் போகிறோன்றாலும் அதுக்கு போகாத நிலைமையில இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ஏழை மக்கள் எப்படி கஷ்டப்படுறோம்ட்டு. நீங்கள் இப்போ சிந்திச்சு பாருங்கள். நாங்கள் நெடுகவும் இதில் துன்பத்தில் பட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு தான் நாங்கள் போகணும். இது நாங்கள் தரவரம் 10 யூனிட்டில் இருக்கிறோம். இதில் வந்து என்ன பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் உங்களை கூப்பிட்டோம், ஜிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். முதலை இருக்குது, இதில் ஒரு பல்ல கிடங்கொன்று இருக்குது, முதலை இருக்குது. முதலை வர பயத்தில் தான் நாங்கள் வலை கட்டணும். சின்ன பிள்ளைகளில் பாதுகாப்பு, கோழி எல்லாம் பிடிச்சிட்டு அதனால் வலையை கட்டணும். கட்டி முதலை மாட்டியிருக்கு பாருங்கள். அந்த உங்களை கூப்பிட்டு காட்டியிருக்கோம், வீடியோலாம் எடுக்கிறீங்க பாருங்கள். மற்ற எங்களோட 10 யூனிட் தரவம்பரத்தில் இடது பக்கம் அங்கேருந்து மெயின்லேருந்து வரக்குள்ள வலது பக்கம், இங்கேருந்து போகக்குள்ள இடது பக்கம் களி வாய்க்கால் இல்லாத பிரச்சனையாக இருக்குது. உரிய ஆக்கள்கிட்ட சொல்லி இந்த களி வாய்க்கால் இருக்க வெட்டி தாங்க, இந்த வாய்க்கால் வெட்டி தந்தீங்கன்னு சொன்னால் இந்த முதலையோ எதுவுமே வராது. அயலட்டையில் உள்ள கோழிகள் எல்லாம் பிடிச்சிருக்கு. இனி கோழியை பிடிச்ச முதல்ல ஆடு மாடு பிள்ளைகளையும் பிடிக்கலாம். யாருக்கா செஞ்சு தாங்க உரிய ஆக்கள்கிட்ட கொடுக்கும். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07914646428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.